யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது சத்யா மூவிஸ் தயாரிப்புகளை. சத்யா மூவிஸ் மொத்தம் மக்கள் திலகத்தை வைத்து 6 திரைப்படங்கள் எடுத்திருக்கிறார்கள். முதல் படம் தெய்வத்தாய். தெய்வத்தாய் 1964 ஜூலை 18 வந்துச்சு. கூட கை கொடுத்த தெய்வம்னு ஒரு படம் வந்துச்சு. வசூலில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு தெய்வத்தாய். சென்னையில் 3 தேட்டரில் 100 நாள். அந்த கூட வந்த படத்தை 4 தேட்டரில் ஓட்டியும் அது வசூல் எவ்வளோன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஏன்னா வெளியே சொல்ல மாட்டாங்க. ஓட்டுறதுல நிபுணர்கள் அவங்க. தெய்வத்தாய் படம் முதல்ல அவர்கிட்ட கையில் பணம் இல்லாமல் வெறும் 10 லட்சத்தை வச்சுக்கிட்டு ஆரம்பித்தார் அவர். 10 லட்சம் கூட அவர் கையில் கிடையாது. அந்த நேரத்தில் ஏவிஎம் தான் அவருக்கு ஃபைனான்ஸ் பண்ணாங்க. ஏவிஎம் ஃபைனான்ஸ் பண்ணி இந்த படத்தை கேட்டவுடனே சரின்னு சொல்லி ஃபைனான்ஸ் பண்ணாங்க. ஃபைனான்ஸ் பண்ணி இந்த படம் நல்லா ஹிட் ஆச்சு. பிளாசா கிரவுண்ட் புவனேஸ்வரில் 108 நாள். இதுக்கு அடுத்தாப்பில் உடனே தொடங்கிட்டாங்க. நான் ஆணையிட்டால் அப்படின்னு. 1966 பிப்ரவரி 4 வந்துச்சு. ஆக்சுவலாக 1966 பொங்கலுக்கு வர வேண்டிய படம். பொங்கலுக்கு அன்பேவாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால அவங்க படம் கொஞ்சம் தள்ளி போச்சு. பாருங்க, மவுண்ட் ரோட்டில் ரிலீஸ் ஆகும்போது 3 படம். நான் ஆணையிட்டால், முகராசி, அன்பேவா. அவ்வளோ ஸ்தம்பிச்சு போச்சு மவுண்ட் ரோடே. 50 நாள் போட்டு அத்தனை தேட்டர்லேயும் 50 நாள். அதிகபட்சமாக 69 நாள் வரைக்கும் ஓடிக்கு. காவல்காரன் அடுத்த படம். உடனே ஆரம்பித்தாங்க காவல்காரன் மனைவிங்கிற பேரில் ஆரம்பித்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் அந்த படம் காவல்காரன் மாறிச்சு. ஆனால் அதுக்குள்ளே எம்ஜிஆர் குண்டடிப்பட்டதுனால நடிக்க முடியல. படம் 1967 செப்டம்பர் 7 ரிலீஸ் ஆச்சு. குலோப் அகஸ்தியா, மேகலான உஜகான் 50 நாள் போட்ட அத்தனை தேட்டர்லையும் 50 நாள். சிலோனையும் சேர்த்தா 30-35 தேட்டருக்கு மேலே 50 நாள் ஓடிச்சு அந்த படம் காவல்காரன். 100 நாள் மட்டும் 6 தேட்டர். சென்னையில் 3 தேட்டரு, மதுரை, திருச்சி, சேலம் 6 தேட்டரு. அப்புறம் இலங்கையில் 2 தேட்டரு. 8 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. 8 தேட்டரில் 100 நாள் ஓடி ஒரு பெரிய சாதனை பண்ணிச்சு. மதுரை சிந்தாமணியில் 126 நாளில் 3,10,000. குறைந்த நாட்களில் அதிக வசூல் பெற்ற படம். இலங்கையில் ராஜா ஜெசிமா 100 நாள் ஓடிச்சு. அடுத்த படம் உடனே தொடங்கினாங்க. கண்ணன் என் காதலன் 1968 ஏப்ரல் 25 ரிலீஸ் ஆச்சு. கண்ணன் என் காதலன். கண்ணனுக்காக முதல்ல வாணிஸ்ரீ கூட ஜோடி சேர்ந்தார் எம்ஜிஆர். வாணிஸ்ரீக்கு ஆரம்பம் கொடுத்த படம் இதான். இது மெட்ராஸில் 4 தேட்டர். ஸ்டார் பிரபாத், மேகலான வச்சாங்க 50 நாள் தாண்டி ஓடிச்சு. மதுரை சிந்தாமணியில் 93 நாள். பெற்ற வசூல் 2,07,112 ரூபா. ஆனால் 100 நாள் ஓடின படங்களை பாருங்கள். 1,42,000 ரூபா. இது அப்புறம் கை கொடுத்த தெய்வம், அதுவும் 1,72,000 ரூபா. மோல்டா சுந்தரம் பிள்ளை 1,42,000 தான். அடுத்தது உடனே ஆரம்பித்தாங்க. சத்யா மூவிஸில் முதல் கலர் படம் எடுத்தாங்க. ரிக்ஷாக்காரன் 1971 மே மாதம் 29 வெளியான படம் தான் ரிக்ஷாக்காரன். ஒரிஜினலாகவே எம்ஜிஆர் ரிக்ஷா ஓட்டினார். அண்ணா நகரில் வச்சு படப்பிடிப்பு நடத்தினாங்க. 50 நாளில் 51 லட்ச ரூபா வசூலாக பெற்றது. 100 நாள் மட்டும் கிட்டத்தட்ட 12 தேட்டர் 100 நாள். திருநெல்வேலி லட்சுமியிலேயும் 100 நாள் ஓடிச்சு. 142 நாள். சென்னை தேவி பேரடைஸ் கிருஷ்ணாவில் 142 நாள். தேவி பேரடைஸில் அதிக வசூல் கொடுத்த படம் இந்த படம் தான். சென்னையில் மட்டும் 16,84,000 ரூபா. இதுக்கு போட்டியாக வந்த படம் போட்டின்னு சொல்லி ராஜா ரிலீஸ் பண்ணி மூக்கு விடப்பட்டாங்க. 12,53,000 தான் மொத்தமே. தேவி பேரடைஸில் மட்டும் 9 லட்ச ரூபா 142 நாளில் ரிக்ஷாக்காரன். ஒரு பெரிய சாதனை. மதுரை நியூ சினிமாவில் 161 நாள் ஓடி 4,09,000 ரூபா. லட்சுமியில் 103. திருநெல்வேலி லட்சுமியில் 103 நாள் ஓடி 1,62,000. வசந்த மாளிகை 50 நாளில் 1,12,000 தான் திருநெல்வேலியில். அவ்வளோ பெரிய தேட்ரு. ரிக்ஷாக்காரன் கிருஷ்ணாவில் 51 நாளில் 2,75,000 ஓடி முடிய 142 நாளில் 5,00,000 சொச்சம். ஆனால் அகஸ்தியாவில் 50 நாளில் 2 லட்சம் ஓடி முடிய 2,47,000 தான் ராஜா. அடுத்தது இதயக்கனி எடுத்தாங்க. 1975 ஆகஸ்ட் 22 வந்த படம். மதுரையில் தொடர்ந்து 200 காட்சிகள். உலகம் சுற்றுவாளிவன் உரிமை குரலுக்கு பிறகு ஒரு பெரிய சாதனை. சிந்தாமணியில் முதல்ல 200 ஹவுஸ்ஃபுல்லான படம் இதயக்கனி தான். இதயக்கனி 75 நாளில் 15,89,000 ரூபா வசூலாக வந்துச்சு. 100 நாள் 10 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு இதயக்கனி. ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் ஒரு நல்ல வெற்றியை கொடுத்த படம். சத்தியத்தில் மட்டும் 105 நாள் 8,56,000. மொத்தம் மெட்ராஸில் சென்னையில் 19,87,000. மதுரை சிந்தாமணியில் 5,52,000 ரூபா. சிந்தாமணியில் பட்டிக்காடா விட அதிக வசூல். இதயக்கனி. இலங்கையில் 2 தேட்டர். 150, 102 நாள். கோயம்புத்தூர் சென்ட்ரலில் 75 நாள் ஓடி 4,59,000 ரூபா. சரி நேயர்களே, நெல்லை சென்ட்ரலில் 100 நாளில் 2,88,000. அடுத்த பதிவில் வேறு ஒரு கண்டென்ட்டோட வரேன். நன்றி, வணக்கம்.